பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நேற்று கேட்ட ஒரு செய்தி என்னென்னா, ஒரு நாய் வந்து 18 பேரை கடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி. இது வந்து நேற்று நடந்த சம்பவம். இதுபோல் எண்ணற்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் இந்த தெருநாய்க்கள் மூலம் மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகி கொண்டே இருக்குது. சரி, இந்த நாயை கட்டுப்படுத்துறதுக்கு நடைமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், நகர்ப்புறங்களில் அந்த நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதற்காக வந்து பணம் ஒதுக்கீடு செய்து அந்த நாய்களை பிடித்து வந்து கருத்தடை செய்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நம்ம தம்பி சுபியான் வந்து அதை வந்து பயங்கரமாக வந்து ஆர்டிஐ மூலம் முன்னெடுத்ததுனால அதெல்லாம் நிறைய வந்து அங்கே மாற்றங்கள் நிகழ்ந்தது. நான் ஒரு முறை சேலத்துக்கு போயிருக்கும்போது கூட தம்பி வந்து இந்த ரோடுகளில் தெரிஞ்ச நாய்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி, ஆனால் இதெல்லாம் வந்து கருத்தடை செய்ததுன்னா நம்ம ஆர்டிஐ போட்டு வச்சு இந்த மாதிரி வந்து எத்தனை நாய்க்கு கருத்தடை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க கேட்டதுனால அதுக்கப்புறம் அதில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ நகர்ப்புறங்களில் இது போன்ற நிகழ்வுகள் இருக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்களில் இன்றைக்கி தெருநாய்க்களுடைய எண்ணிக்கை வந்து பெருமளவில் பெருகிருச்சு. பயங்கர பயத்தோடு தான் நம்ம வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இதை கட்டுப்படுத்துறதுக்கு கிராம ஊராட்சியில் விதிகள் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்டங்கள் ஏற்றினாலும் சில விதிகள் வந்து 1999 உருவாக்குனாங்க. ஸோ அதில் அரசாணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா 202 வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாயிண்ட்டுகள் வந்து அந்த அரசாணை சொல்லுது. அதில் குறிப்பாக அந்த நாய் வளர்ப்பை பற்றி தான் சொல்லுது. நாய் வளர்க்கணும் அப்படின்னா கிராம ஊராட்சிகளை வந்து உரிமை வாங்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த உரிமத்தை புதுப்பிக்கணும், நாய்களுக்கான வரி கட்டணும். ஸோ அந்த நாய்கள் வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னா கிராம ஊராட்சி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இப்படி பல விதிமுறைகள் அடக்கியிருக்கு. உங்களுக்கு வேணா வந்து அந்த அரசாணை வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், தமிழ்லையும் தாரேன், ஆங்கிலத்திலையும் தாரேன். உறவுகள் வந்து நீங்கள் அதை படித்து கிராம ஊராட்சியில் இந்த அரசாணை வந்து கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டியது அவசியத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அதை ஏன் இப்போ சொல்ல வேண்டிய தேவை இருக்கும்போது 2024 நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள்லேருந்து ஆர்டிஐ மூலம் நம்ம பதில் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய ஊராட்சி ஒன்றியங்கள் 250க்கும் மேற்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள் இது நடைமுறையில் வந்து இருக்குன்னு ஒரு ஊராட்சி ஒன்றியம் சொன்னாங்க. பெருமளையில் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது இந்த விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை நாய்களுக்கு நீங்கள் உரிமை வழங்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை நாய்களுக்கு உரிமத்தை புதுப்பிச்சிருக்கிறாங்க, எத்தனை நாய்களுக்கு வந்து நீங்கள் உரிமத்தை புதுப்பிக்கும் போது நீங்கள் கட்டணம் எவ்வளோ வரி வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டால் அதுக்கான தகவல் எந்த ஊராட்சியிலுமே இல்லை. ஸோ நமக்கான வந்த பதில் எல்லாமே நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எத்தனை நாய்களுக்கு நீங்கள் உரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தெருக்களில் சுற்றி திரியும் போது வீட்டுகளில் வளர்க்குற நாய் கூட என்ன செஞ்சிருது அப்படின்னு இப்போ பிறர் கடிச்ச உடனே அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாயை வந்து வளர்த்தாலும் கூட அந்த நாய் கடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் மருத்துவமனைக்கு போய் அலைய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதிமுறைப்படி வந்து அனுமதி வாங்காமல் ஒருத்தர் நாய் வந்து அது நம்ம பிறரை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த நஷ்டஈடு அவர் தான் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த அரசாணையில் வந்து முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லாம் என்ன வேலை அப்படின்னா, நம்ம சமூக ஆர்வலர் எல்லாம் சேர்ந்து நம்ம 2024 நம்ம ஆர்டிஐ முன்னெடுத்து நிறைய பேர் வந்து இது தொடர்பாக பெட்டிஷன் வச்சோம். அப்போ இருந்த சிஎம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சில உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் கண்டிப்பாக வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் நீங்கள் உரிமை வாங்கணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த கலெக்டர் வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க உரிமை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம எடுத்த அந்த முன்னெடுப்பின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருந்துச்சு. பழனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊராட்சியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் போஸ்ட் அடிச்சே ஒட்டினாங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஊராட்சி சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறோம், நீங்கள் எல்லாம் வந்து நாய் வளர்க்குறவங்க வந்து உரிமை வாங்கிக்கிறீங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தெருநாய்கள் சுற்றி திரிந்து அதுக்கு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த அரசாணை 202 முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிஎம் செல்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதாவது முதல்வரின் முகவரி அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இதோட சீரியஸ்னஸை வந்து அவங்க விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சட்டத்தையே அவங்க திரும்ப நடைமுறைப்படுத்தினா போதும். அதை வந்து அந்த 202 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாலே போதும். ஏன்னா அந்த உத்தரவு இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அரசாங்கம் அதை மறுபடியும் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. அதாவது வந்து இதை செய்யுங்க அப்படின்னு நினைப்பூட்டினாலே கண்டிப்பாக வந்து கிராம ஊராட்சிகளில் உரிமை வாங்கி நாய் வளர்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நிறைய பாதிப்புகளை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நான் சொல்லக்கூடிய ஒரு தேவையாக இருக்குது. நான் இரவு வந்து என்ன பண்ணேன், நேற்று இரவு என்ன பண்ணேன்னா, சரி ஓகே ஒரு பெட்டிஷன் அனுப்பலாம் அப்படின்னு ஊரக வெப்சைட்டில் போய்ட்டு பெட்டிஷன் கிரியேட் பண்ணி அனுப்பினேன். ஏன்னா டவர் பிரச்சனைனால என்னால் அனுப்ப முடியல. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து முதல்வரின் முகவரி இணையதளத்தில் போய் இந்த அரசாணை 202 நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பெட்டிஷன் அனுப்பியிருக்கேன். அதனால் நீங்களும் அன்புக்குரிய உறவுகள் எல்லோருமே வந்து நீங்கள் தொடர்ந்து முதல்வருக்கு வந்து நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயம்
இப்போ ஊர வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்களுடைய கவனத்துக்கு போச்சுன்னா நிறைய வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டெப் எடுத்துருக்காங்க, நிறைய வந்து அறிவிப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது போல இது ஒரு அறிவிப்பாக வந்துச்சு அப்படின்னா நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் கிராமப்புறத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் கொண்டு போங்க. இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அதாவது மனுவோடைய மாதிரியும் கொடுத்துருக்கிறேன், அரசாணையுடைய அந்த முழு தகவலும் கொடுத்துருக்கிறேன். அதனால எடுங்க, பயன்படுத்துங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால முடிஞ்ச வரை கொண்டு வருவோம். நம்ம நோக்கம் என்னன்னா, அந்த வாயில்லா ஜீவன்களை அழிப்பது நம்மளோட நோக்கம் அல்ல. ஒரு கண்ட்ரோல்னஸ் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா மனிதர்கள் இங்க வந்து ஒரு சுதந்திரமா வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய திறனாய்கள் வந்து இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால அரசாங்க கவனத்துக்கு கொண்டு போய் இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நாய்களுக்குன்னு ஒரு தனியாக காப்பகங்கள் இருக்கு, அரசை உருவாக்கி அதை நாய்களை பராமரிக்கிறதுக்கான வேலையை அரசு பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதையும் நம்ம அதையும் அவர்கள் செய்யட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறோடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.